ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள், அதிர்ஷ்ட நேரமான அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே என்னென்ன காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தான் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய அப்டேட்ஸ், புதிய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்லாம் தினசரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதனால நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். எனவே அனைவருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். மேலும் 3ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கையும், 4ஆம் இடத்துல சூரியன் ராகு மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு பிரமாதமான ஒரு நாளாக அமையுதுங்க. உங்களுக்கு மன தெளிவு வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழப்பங்கள் மனதிலிருந்து நீங்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால அதன் மூலமாக உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும். நீங்கள் உங்கள் காரியங்களை துரிதப்படுத்துங்க. உங்களுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற்று இன்றைய தினம் நீங்கள் நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுனால திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றின கவலைகள் உங்கள் மனதில் இத்தனை நாள் இருந்திருந்தால் அந்த மாதிரி கவலைகளை நீங்கக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தை பற்றின சில ஒரீசெல்லாம் கவலைகள் எல்லாமே உங்களுக்கு மறையக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் ஆடம்பரமான செலவுகள்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். எந்த செலவுகள் தேவையில்லாத செலவுங்கிறத வகைப்படுத்துங்க. அந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்ட தேவையில்லாத செலவுகள் என்னங்கிறத நீங்கள் அடையாளம் கண்டுட்டீங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை எப்பயுமே வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் கனிவாக அன்பாக பேசுங்க. அதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். எதிர்பார்த்தபடி திருமண வரங்களை கூட உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க. உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். கனிவாக அன்பாக பேசுங்க. திருமண யோகம் கைகூடி வந்துள்ள இந்த நேரத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரிகளுக்கெல்லாம் நீங்கள் தன லாபம் அதிகரிக்குங்க. குறிப்பாக கால்நடை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக இன்னும் லாபகரமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. லாபம் அதிகரிப்பதற்கான கூடுதல் கவனம் உங்கள் தொழிலில் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் செலுத்தியே ஆகணுங்க. இப்பொழுது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் சேருங்க. அதனால உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டக்கூடிய யோகம் சூப்பராக அமைந்துள்ளது. எனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மேலதிகாரிகள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாளாக அமையுங்க. சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளலாங்க. அதன் மூலமாக உங்கள் குழந்தைகளும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் பிள்ளைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய திட்டங்களை இன்றைய தினம் உருவாக்குங்கள். உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக ஏதாவது திருப்பங்கள் வருது, வளைவுகள் வருது அப்படின்னா அந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மற்றவங்களுடைய கவனக்குறைவு காரணமாக உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலான ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளவுப்பட்ட ஒரு பெரிய விபத்தை தவிர்க்க முடியுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலான ஒரு மிதவேகத்தோடு நீங்கள் போகிறது நல்லதுங்க. அப்போ தான் டக்குன்னு உங்கள் வண்டியை நிறுத்த முடியும். ஏன்னா மற்றவங்களுடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். இந்த தினம் முதலீடு செய்யும்போது அவசரமே காட்டக்கூடாதுங்க. நீங்கள் எந்த விதமான சூழலையும் அவசரப்பட்டு முதலீடு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவில்
இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதனால உங்கள் காதலர் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து நீங்கள் செலவிடலாம். ஆனால் பேசும்போது நீங்கள் வந்து உணர்வுகளை கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை மிக முழுமையாக நல்ல ஒரு இன்பமான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் உண்டுங்க. அதனால உங்கள் காதலர் கூட சின்ன சின்ன அவுட்டிங் போயிட்டு பிக்னிக்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இன்னைக்கு அற்புதமான ஒரு காதல் உணர்வுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் பெரிய பெரிய பிஸ்னஸ் டீல்லாம் பண்ணும்போது உங்கள் உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க. காலப்போக்கில் எதுவுமே மாறாது. நீங்கள் நேரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதற்கு நேர மேலாண்மை கண்டிப்பாக அவசியங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஆனந்தமாக மாற்றுவதற்கு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு தித்திப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படலாங்க. அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள்லாம் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருந்தா அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கவலைகள் மறையும். ஆனால் பிரயாணங்களின் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் திட்டமிடலை மேற்கொள்வது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆடம்பரமான செலவெல்லாம் குறைச்சிக்கிறது மூலமாக நல்ல ஒரு அற்புதமான பலன்களை இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க. உங்கள் பிரச்சனைகள் தீர்வணும் அப்படின்னா கனிவாக அன்பாக பேசுங்க. உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கும் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பிடிவாத குணத்தை நீங்கள் விட்டுவிடுவது நல்லது. நல்ல ஒரு தெளிவு நிறைந்த நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.